இன்னைக்கு நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரினுக்கும் வரப்போற சீக்ரெட் வார்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்படி இருந்தா டெட்பூல் அண்ட் வூல்வரின் சீக்ரெட் வார்ஸோட எப்படி கனெக்ட் ஆவாங்கன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். டெட்பூல் அண்ட் வூல்வரின் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபேஸ் 6க்கான அவெஞ்சர் சீக்ரெட் வார்ஸ் பத்தின ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற ஆர்வத்தை பத்தி நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன? எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கு. பட் எனிவே ரியான் ரெனால்ட்ஸ், ஹியூ ஜாக்மேன் மார்வல் ஸ்டுடியோஸ்ல முதல்ல அறிமுகமானது 20th செஞ்சுரி ஃபாக்ஸுக்கு முன்னாடியே எக்ஸ்மேனோட ரைட்ஸ் எம்சியூட ஒரு பகுதியா இருக்கும்னு தெளிவா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க யூனிவர்ஸுக்கு 10,005 பேருமே வச்சாங்க. அதே சமயத்துல எர்த் 616 புனித காலவரிசையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்ததுனால ரெண்டு டைம்லைனையும் எம்சியூல பிரம்மாண்டமா காட்டினதுனால இது லைட்டா கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது ஆடியன்ஸ் மத்தியில புரியுற மாதிரி பெர்ஃபெக்ட்டா கன்வே பண்ணிட்டாங்கன்னா செம சூப்பராவும் இருக்கும். ஆனா இதுவே ஜெனரல் ஆடியன்ஸுக்கு புரியாம கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தா இதுவே ஒரு பெரிய மைனஸ் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. டெட்பூல் அண்ட் வூல்வரின் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துல ஃபாக்ஸோட எக்ஸ்மேன் யூனிவர்ஸ் முழுவதுமா முடிவடைஞ்சு எம்சியோட முக்கியமான டைம்லைனோட சேரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்திருப்போம். ஆனா அப்படி நடக்காம கசாண்ட்ரா நோவா எர்த் 1005 கிட்டத்தட்ட அழிக்கிற நிலைமைக்கு போயிடுவா. அப்போ டெட்பூலும் வூல்வரினும் ஒன்னா சேர்ந்து கசாண்ட்ரா நோவாவை தோக்கடிச்சிருவாங்க. இதனால கிட்டத்தட்ட அழியிற நிலைமைக்கு போன எர்த் 1005 அழிவுல இருந்து காப்பாற்றப்பட்ட மாதிரி தான் படத்தோட முடிவுலையுமே காட்டியிருப்பாங்க. டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்தோட முடிவு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தாலும் இதை நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு பக்கம் கரெக்டா இருக்குமோன்னு தான் தோணுது. இந்த படத்தோட முடிவு மார்வல் ஸ்டுடியோஸோட ஃபேஸ் 6க்கான அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸுக்கு கதையை அமைக்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான அடித்தளமா இருக்குமோன்னு தான் தோணுது. சீக்ரெட் வார்ஸ் காமிக்ல எர்த் 616 அல்டிமேட் யூனிவர்ஸ்னு சொல்லப்படுற எர்த் 1610 ஒன்னோட ஒன்னு மோதி அழிஞ்சிருக்கும். அது மாதிரி எம்சியூல எர்த் 616 டெட்பூல் அண்ட் வூல்வரின்ல பார்த்த எர்த் 1005 சீக்ரெட் வார்ஸ் காமிக்ல பார்த்த மாதிரி இந்த ரெண்டு யூனிவர்ஸுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி எர்த் 1005 கிட்டத்தட்ட அழிய போற யூனிவர்ஸ் தான். சீக்ரெட் வார்ஸ் காமிக்ல நடந்த மாதிரி எர்த் 616 எர்த் 1005 கூட மோதுனா இது ஃபியூச்சர்ல நடக்க போற சீக்ரெட் வார்ஸுக்கு ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும். இது மட்டும் இல்லாம எர்த் 1005லயே டாக்டர் டூம்கான ஆரிஜினுமே சொல்லப்படலாம். 2029ல ரிலீஸ் ஆக போற லோகன் ப்ராஜெக்ட் வரைக்கும் எர்த் 1005 இருக்குமான்றதே ஒரு கேள்விக்குறி தான். ஃபேஸ் 6ல அவெஞ்சர்ஸ் படங்கள்ல எர்த் 1005 கொண்டு வரதுனால ஃபியூச்சர்ல எம்சியூல இப்ப இருக்கிறத விட அதிகப்படியான எக்ஸ்மென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கூடவே சேர்ந்து நிறைய எக்ஸ்மென்ஸ் உள்ள வந்துடுவாங்க. பாத்தீங்களா ஒரே ஒரு எர்த் இன்வால்வ் ஆகுறதுனால எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுதுன்னு. உண்மையிலே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸுக்கு அப்புறம் எர்த் 1005 அழிக்கப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இது மார்வல் காமிக்ஸ் சீக்ரெட் வார்ஸ் காமிக் ஸ்டோரியை ஃபாலோ பண்ணி முக்கியமா ஆர்டிஜே டாக்டர் டூமா எம்சியோட ஃபேஸ் 6ல பேட்டில் பெல்ட் உருவாக்குனா இது சீக்ரெட் வார்ஸுக்கு அப்புறம் எம்சியூல ஒரு புது டைம்லைனை உருவாக்குறதுக்கு வழிவகுக்கும். மல்டிவர்ஸ் ஆகாக்கு அப்புறம் எம்சியூல சாஃப்ட் ரீபூட் பத்தி எக்கச்சக்கமான தியரிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸும் பழைய மாதிரியே அவங்களோட பயணத்தை தொடருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல டெட்பூல் அண்ட் வூல்வரினும் உருவான எர்த் 1005ல ஃபேன்ஸுக்கு பிடிச்ச குறைவான நேரத்துல ஸ்கிரீன்ல காட்டப்பட்ட ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸும் நிரந்தரமா ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் எனிவேஸ் இப்ப நம்ம பார்த்த எல்லாத்தையுமே ஒரே லைன்ல எம்சியூல ஒரே கதையை கொண்டு போறதுன்றது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பாப்போம் இவங்க என்ன பண்றாங்கன்னு. எர்த் 1005 மூலமா டெட்பூல் அண்ட் வூல்வரினை சீக்ரெட் வார்ஸ்களை கொண்டு வரது மட்டும் இல்லாம அதே எர்த் 1005 மூலமா டாக்டர் டூம்கான ஆரிஜினுமே சொல்லப்படலாம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஆர்டிஜே வரப்போறத மார்வல் அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா எம்சியூல டாக்டர் டூமோட ஆரிஜினை சும்மா அவங்களால எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட முடியாது. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆரிஜினை டாக்டர் டூம்க்கு கொடுத்தாகணும். ஆனா இது எல்லாமே 20th செஞ்சுரி ஃபாக்ஸோட எக்ஸ்மேன் பிரான்சிஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆனா ஆர்டிஜே மறுபடியும் எம்சியூல ரிட்டர்ன் ஆக போறாருன்னு 2024லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல விக்டர் வான் டூமா வரப்போறாரு. இருந்தாலும் ஆர்டிஜே எம்சியூல டோனி ஸ்டார்க் அதாவது அயன்மேனா இருந்த மாதிரி அவரோட ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டியில இவரே டாக்டர் டூமா இருக்கிற மாதிரி டூமோட ஆரிஜின் சொல்லப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வரப்போற 27 கேரக்டர்ஸை காஸ்டிங்ல அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. இது எம்சியூவோட ஃபேஸ் 6க்கான ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம்னு கூட சொல்லலாம். டூம்ஸ்டே படத்துக்கான காஸ்டிங் அனௌன்ஸ்மென்ட்ல டாக்டர் டூம், அவெஞ்சர்ஸ், தண்டர்போல்ட்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த ஒரு சில கேரக்டர்ஸை காஸ்டிங்ல அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா நம்ம எதிர்பார்த்த டாக்டர் ஸ்டேஞ்ச், ஸ்பைடர்மேன், ஹல்க் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த சில முக்கியமான கேரக்டர்ஸை காஸ்டிங்ல அவங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. எதுக்காக இவங்க இந்த கேரக்டர்ஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணல, என்னவா இருக்கும் அப்படின்றத பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி செப்பரேட்டா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே காஸ்டிங் எக்ஸ்பிளனேஷன் வீடியோலயே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. நம்ம அதை பத்தி பேச ஆரம்பிச்சா இன்னுமே இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிடும். சோ நீங்க இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. பட் எனிவேஸ் நம்ம இப்ப டாபிக் உள்ள வந்துருவோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி முக்காவாசி கேரக்டர்ஸை காஸ்டிங்ல அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா நம்ம எதிர்பார்க்காத எக்ஸ்மேன்ல நிறைய பேரை காஸ்டிங் பண்ணிருந்தாங்க. எக்ஸ்மேன் மறுபடியும் திரும்பி வர்றது டாக்டர் டூம்கான கதையை சொல்றதுக்காக இருக்கும்னு இன்னொரு பக்கம் ஒரு தியரி சொல்லுது. அதாவது எக்ஸ்மேன் டைம்லைன்லயே விக்டர் வான் டூம் உருவாகி இருக்கலாம். இதை இன்னும் புரியுற மாதிரி விளக்கமா சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்மேனோட டைம்லைன் மாத்தி அமைக்கப்பட்டிருக்கிறதுனால ஆர்டிஜே டாக்டர் டூமா இந்த வழியா கூட உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2014ல ரிலீஸ் ஆன படம் டைம்லைனையும் ஒரிஜினல் ட்ரியாலஜியையும் ப்ரீக்வல் சீரிஸையும் ஒரு வரிசைப்படுத்துச்சு. வூல்வரின் 1973க்கு போய் மொத்த ஹிஸ்டரியையும் மாத்தினதுனால இது அடுத்தடுத்து பல வருஷத்துக்கு பெரிய பெரிய நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். இதனால மிஸ்டிக், மேக்னெட்டோ இது மாதிரியான வில்லன்ஸ் ஹீரோவாவும் ஆன்டி ஹீரோவாவும் மாற ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம பீஸ்ட், சைக்ளாப்ஸ், ஸ்ட்ரோம் மாதிரியான இறந்த ஹீரோஸ்களும் மறுபடியும் உயிரோட திரும்பி வந்தாங்க. டெட்பூல் அண்ட்
உல்வரின்ல எர்த் 10005 அதோட அழிவு காரணமா அது மேல அக்கறை இல்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இப்போ அந்த எர்த் 10005 அழிவுல இருந்து சேவ் பண்ணிட்டாங்க. ஆனா இதுவும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபாக்ஸோட ஒரிஜினல் டைம்லைன்ல டாக்டர் டூம் தோண்டி இருக்க மாட்டாரு. ஆனா உல்வரின் டைம்லைனோட இதுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால ஆர்டிஜே அயன்மேன் மாதிரி ஒரு பிரபலமான சூப்பர் ஹீரோவா இல்லாம சக்தி வாய்ந்த வலிமையான ஒரு வில்லனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எம்சியோட ஒரு தியரி படி டாக்டர் டூம் இப்படி கூட வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. டாக்டர் டூம் பொதுவா மார்வல் காமிக்ஸோட ஃபேண்டாஸ்டிக் 4 படத்துல ஃபேண்டாஸ்டிக் 4 டீமோட பரம எதிரியா தோன்றி இருப்பாரு. 1962ல ஃபேண்டாஸ்டிக் 4 காமிக் புக்ல இஷ்யூ 5ல அறிமுகமான 6 டிகேட்ஸ் மார்வல் யூனிவர்ஸ்ல உள்ள எல்லா சூப்பர் ஹீரோஸையும் எதிர்த்து டாக்டர் டூம் சண்டை போட்டிருப்பாரு. அதுல எக்ஸ்மேன் கூடவும் சண்டை போட்டிருப்பாரு. சோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எக்ஸ்மேன் வர்றது டாக்டர் டூமோட கதைக்கு ஒரு அர்த்தம் உள்ளதா இருக்கும். எர்த் 10005ல டூமுக்கான ஆரிஜின் ஸ்டோரியை சொல்றது டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் ஒரு புது விக்டர் வான் டூமுக்கு பதிலா இவரையே அழிக்கிறது கரெக்டா இருக்கும். ஏன்னா என்ன இருந்தாலும் டாக்டர் டூமும் ஒரு வில்லன் தானே. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல மறுபடியும் கிளாசிக் எக்ஸ்மேன் டீமை பாக்குறதுக்கு சூப்பரா தான் இருக்கும். ஆர்டிஜே டாக்டர் டூம் இவங்க கூட இணைகிறது இன்னுமே ஸ்டோரியை ஸ்ட்ராங்கா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாம். எம்சியூல டாக்டர் டூம் அவசரமா கொண்டு வரதுனால டாக்டர் டூம் எப்படி காட்ட போறாங்க, டூமுக்கான ஆரிஜின் ஸ்டோரியை எங்க இருந்து ஆரம்பிச்சு அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன கவலையும் ஆடியன்ஸ் மத்தியில இருக்கதான் செய்யுது. பட் எனிவேஸ் இது எல்லாத்தையும் தாண்டி டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ் வச்சு நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டாத ஒரு மிகப்பெரிய பிரான்சிஸை நம்ம கண்ணில் காட்ட தான் போறாங்க. அது வரைக்கும் காத்திருப்போம். இன்னொரு பக்கம் ஃபேண்டாஸ்டிக் 4 படத்திலே டாக்டர் டூம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆன்லைன்ல ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா காமிக்லயும் சரி மூவிஸ்லயும் சரி ஃபேண்டாஸ்டிக் 4 டீமோட பரம எதிரினா அது கண்டிப்பா டாக்டர் டூம் தான். அப்படி பார்க்கும்போது ஃபேண்டாஸ்டிக் 4 படத்திலேயே ஈஸ்டர் எக்ஸ், பிளாட் ஹோல்ஸ், போஸ்ட் கிரெடிட் சீன் இதுல எங்கயாவது கூட டாக்டர் டூம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. ஆர்டிஜேவை டாக்டர் டூம் அனௌன்ஸ் பண்ணது கூட மார்வலுக்கு பெரிய பிரச்சனையா இருந்திருக்காது. ஆனா ஆர்டிஜேவை டாக்டர் டூமை எப்படி எம்சியூல காட்ட போறாங்க, டூமோட கதையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறாங்கன்றதுதான் மார்வலுக்கே ஒரு பெரிய சவாலா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எதிர்பார்த்ததை விட பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.